அவருடைய பிரசன்னம் நம்முடைய பாதுகாப்பு. தலை மேல கை வச்சு சொல்லுங்க, அவருடைய பிரசன்னமே. சரிங்க, முதல்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பாதுகாக்கப்பட்டிருக்கிறீங்க, அதனால தைரியமா இருங்க. Amen, praise God, amen. So அவருடைய பிரசன்னமே நம்முடைய பாதுகாப்பு. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு முதலாவது பாதுகாப்பு. நம்ம பாதுகாப்பு எங்க இருக்குன்னா ஆண்டவருடைய பிரசன்னத்துல தான் இருக்கு. நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்கிறவரையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நீங்க அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் நீங்கள் தாக்கப்படுகிறீர்கள். See, sometimes we sway away, we wander away from the presence of God, from the will of God, and we wonder why we are attacked. You see, as long as you stay put in the presence of God, that's where you're protected. உன்னத மானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆங்கிலத்தில் இன்னும் அழகாக இருக்கிறது, he who dwells in the secret place of the most high shall abide under the shadow of the almighty God. The secret place, அதாவது ஆண்டவர் ஒரு ரகசியமான இடத்துல நம்ம வச்சிருக்கிறாரு. Hallelujah. See, the enemy cannot attack what he cannot locate. எதை கண்டுபிடிக்க முடியலையோ, எங்க இருக்குனே தெரியலனா எப்படி பிசாசு அட்டாக் பண்ண முடியாது. ஆண்டவர் அந்த ரகசியமான இடத்துல, ரகசியமான இடம்னா ஒண்ணும் இல்ல, அவருடைய பிரசன்னம் தான் அந்த ரகசியமான இடம். அதனால நம்முடைய பாதுகாப்பு அந்த பிரசன்னத்திலிருந்து வருகிறது.